திருச்சி துவாக்குடியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள துவாக்குடியில் உள்ள அரசு கலைக்கல்லூரி முன்பு தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் நிலுவையில் உள்ள பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு அதன் மாநில தலைவர் டேவிட் லிவிங்ஸ்டன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது 8வது ஊதிய குழு அமைக்க வேண்டும், பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், பில் மற்றும் PhDக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், கல்லூரி பேராசிரியர்கள் ஓய்வு வயதினை 65 ஆக உயர்த்திட வேண்டும், மாநில அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு அனைத்து கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கியது போல் அரசாணை 5 அன் படி அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு இணை பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டு நிதியினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கைகள் அடங்கிய பட்டை அணிந்து கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். இன்று ஐஃபெக்டோ என்று அழைக்கப்படும் அகில இந்திய பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர் கூட்டமைப்பு விடுத்துள்ள போராட்ட அறிக்கையின்படி தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தில் உள்ள 181 அரசு கல்லூரிகள் இன்று வாயில் முழக்க ஆர்ப்பாட்டம் எழுச்சியுடன் நடைபெறுகிறது. நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் மத்திய அரசின் ஆசிரியர் விரோத மாணவர் விரோத போக்கை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நிலுவையில் உள்ள கோரிக்கைகளையும் வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் போராட்டம் இது. நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் பிரதான கோரிக்கைகள் என்னவென்றால், அரசாணை எண் 5 ஜனவரி 11, 2021 வெளியிடப்பட்டது. அதில் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர் பணி மேம்பாடு வழங்க வேண்டும் என்று அந்த அரசாணையில் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இன்று வரை கல்லூரி ஆசிரியர்களுக்கு அந்த பணி மேம்பாடு வழங்கப்படாமல் இருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் குறுகிய அனுபவம் ஒரு 10 ஆண்டுகள், 12 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு அந்த பணி மேம்பாடு பதவி வழங்கப்படுகிறது. ஆனால் அரசு கல்லூரிகளிலும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் ஏறக்குறைய 28 வருஷம், 30 வருஷம், 32 வருஷம் அனுபவம் வாய்ந்த திறமை மிக்க ஆசிரியர்கள் இருந்தும் இன்னும் அந்த கோரிக்கை நிலுவையில் உள்ளது. கல்லூரி கல்வி ஆணையத்திலிருந்து, இயக்குநரகத்திலிருந்து பரிந்துரைத்து 1 வருடங்கள் உயர்கல்வித்துறைக்கு அது அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் உயர்கல்வித்துறையிலும் நிதித்துறையிலும் அது இன்னும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது. இதை தமிழக அரசு உடனடியாக கருத்தில் கொள்ள வேண்டும். கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர் பணி மேம்பாடு வழங்க வேண்டும். பேராசிரியர் பணி மேம்பாடு வழங்கினால் அரசு கல்லூரிகள் மேம்படும். அரசு கல்லூரி ஆசிரியர்கள் குறிப்பாக NAC அக்ரெடிடேஷன்ல அனைத்து கல்லூரிகளும் நல்ல ஒரு கிரேடு வரும். 2வது மாணவர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். ஆய்வுத்துறையில ஒரு பேராசிரியர் 8 ஆய்வு மாணவர்களை எடுக்கலாம். இப்ப 6 மாணவர்கள் தான் அசோசியேட் ப்ரொஃபஸர்ல எடுக்க முடியும். அதே பேராசிரியர் 8 மாணவர்கள் எடுக்கலாம். அதே போல் அடுத்த கோரிக்கை RCOC எக்ஸ்டென்ஷன், புத்தாக்க அரசு கல்லூரி ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் ஆசிரியர்களுக்கு அந்த புத்தாக்க புத்தொழி பயிற்சி அது ஒரு நிபந்தனை இருக்கு. அது இருந்தா தான் அடுத்த கேடருக்கு நம்மள இது பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 2023 அந்த UGC அந்த ஆணையை வெளியிட்டிருக்கு. ஆனால் இன்னும் அது நிதித்துறையில், தமிழக அரசின் நிதித்துறையில் அது தேக்கம் அடைஞ்சு கிடக்குது. இதனால எவ்வளவோ ஆசிரியர்கள் அந்த அடுத்த கேடருக்கு தாமதமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்காமல் தாமதமாக அந்த பணி மேம்பாடு பெற்றுள்ளார்கள். அந்த ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும். அதே போல அரசு கல்லூரிகளில் வேலை செய்யும் பேராசிரியர்களுக்கு பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் அரசு கல்லூரிகளுக்கும்
பிஹெச்டி வந்து ஒரு நிபந்தனையா வச்சிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபசர் இணை பேராசிரியருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற ஆசிரியர்களுக்கு இன்கம்பண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து அதை கட்டாயமாக்க கூடாது, அந்த விதியை தளர்த்தணும். இத பல முறை நாங்க அரசாங்கத்திட்ட வந்து அரசு கல்லூரி ஆசிரியர் கழக சார்பாக முறையிட்டு இருக்கோம். இனமா நியூ ரெக்ரூட்மெண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு அந்த நிபந்தனையை வைங்க. எக்ஸிஸ்டிங் டீச்சர்ஸ்க்கு வந்து அசோசியேட் ப்ரொஃபசர் கேடருக்கு போறதுக்கோ ப்ரொஃபசர் கேடருக்கோ அதை வந்து டீலிங்க் பண்ணுங்க. அதை வந்து லிங்க் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு பிஹெச்டிங்கிறத லிங்க் பண்ணாதீங்க. அதே போல வந்து 65 வயது ஏறக்குறைய இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா 13 மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 65 வயது ஓய்வு பெறும் வயது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கு. ஆனால் இங்க 60 வயது தான் இருக்கு. இதையும் அரசாங்கம் உடனடியாக தமிழக அரசாங்கம், குறிப்பாக தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வித்துறைக்கு ஆணையிட வேண்டும். இந்த நிலுவைத் கோரிக்கைகளை உடனடியாக அரசு கல்லூரி ஆசிரியர்களின் நிலுவைத் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் இதை ஆணையிட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல முக்கியமா வந்து மத்திய அரசோட இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அது வந்து நீண்ட காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதை ரத்து பண்ணணுங்கிறது. அடுத்தது வந்து அந்த விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசோதா, அந்த மசோதா நிறுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் யுஜிசி பல்கலைக்கழக மானிய குழு, அதே போல வந்து ஏஐசிடிஇ ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் என்சிடிஇ நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், இது எல்லாம் இப்ப ஒரே இதா கொண்டு வராங்க. ஒரே ஒரு அதிகாரிய போட்டு ஒரு ஹையர் எஜுகேஷன் கவுன்சில்னு வச்சு இது எல்லாமே ஆட்டோனாமஸ் பாடிஸ், இதை எல்லாத்தையுமே கிளஸ்டர் பண்றாங்க, மர்ஜ் பண்றதுனால ஒவ்வொரு இதுக்கும் வந்து நிதியை வந்து நிதியை குறைக்கிறாங்க மத்திய அரசு. ரொம்ப இதை மறைமுகமா பண்றாங்க. இது பல கட்சிகள், பல எதிர்கட்சிகள் தேசிய லெவல்ல இதை தாக்கல் பண்ண விடாம அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட இதர கோரிக்கைகள், 8வது ஊதிய குழு உடனடியாக அமைக்கணும் உள்ளிட்ட இதர கோரிக்கைகள். எம்ஃபில் பிஹெச்டியை வந்து இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இது வந்து நீக்கி இருக்காங்க, இன்சென்டிவ் கிடையாதுன்னு சொல்லி நீக்கி இருக்காங்க. அதையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் எழுச்சியுடன் தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும், உயர்கல்வித்துறை அதிகாரிகள், உயர்கல்வித்துறை அமைச்சர் இதை வந்து நிறைவேற்றும்படி ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.